மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய இரு மாநிலங்களிலும் ஆட்சியில் இருந்த கட்சிகளே வெற்றி பெற்றிருக்கின்றன. இது எப்படி சாத்தியமாயிற்று என்ற தகவலை வழங்குவதற்காக நெறியாளர் நந்தா இணைகிறார். நந்தா, இனி உங்களிடம். நன்றி ஸ்ரீராம். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சு காலை முதலே முன்னணி நிறுவனங்கள் வெளியாயிட்டிருக்கு. துல்லியமான முடிவுகளை நியூஸ் 18 தமிழ்நாடு வழங்கிட்டு வருது. குறிப்பா மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் அப்படின்றது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. பாஜகவை சார்ந்தவர்களே இந்த அளவுக்கான ஒரு வெற்றியை நாங்களே எதிர்பார்க்கல அப்படின்ற விஷயங்களும் கூட சொல்லியிருந்தாங்க. இதற்கு என்னென்ன காரணிகள் அப்படின்றத மேஜிக் வால்ல சில தரவுகள் நம்ம கிட்ட இருக்கு. அதோடு நாம நிறைய விஷயம் பேச இருக்கோம். இது தொடர்பான பகுப்பாய்வு செய்வதற்காக நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் நம்மோடு இணைகிறார். அவர்கிட்டயும் நாம நிறைய விஷயங்கள் பேச இருக்கோம். சார், மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்தமா ஓவராலா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மொத்தம் இருக்கக்கூடிய 288 தொகுதிகளில் என்டிஏ 235. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பிஜேபியை நாங்கள் இந்த அளவுக்கு வெற்றி பெறுவோம்னு எதிர்பார்க்கல அப்படின்னு தேவேந்திர பட்னாவிஸ்லாம் சொன்னதா பார்த்துருக்கோம். என்ன சொல்லுது சார் அந்த தேர்தல் முடிவுகள்? ஒட்டுமொத்தமாக காலையிலிருந்து அந்த செய்திகளை முந்தி தருவது மட்டும் இல்லை, துல்லியமாக கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே போல மேஜிக் வால் பிரசன்டேஷன், அந்த பகுப்பாய்வு, எந்தெந்த பகுதியில் யாருக்கு வெற்றி, எங்கே இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நியூஸ் 18 மட்டும்தான் கொடுக்குது. அந்த நெட்வொர்க் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி பிரதமரே சொல்லியிருக்க குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறதும், திரு ஃபட்னவிஸ் நாங்களே எதிர்பார்க்காத வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடியதையும் பார்க்க ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது. 6% பெண்களுடைய வாக்கு இந்த முறை கூடுதலாக வந்திருக்கிறது. ரொம்ப கவனிக்க வேண்டியதாக, கடந்த 2019ஓட ஒப்பிடும்போது 2024 6% பெண்கள், இன்னும் சொல்லப்போனால் கடந்த 5 தேர்தல்களில், மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல்களில் பெண்கள் வாக்கு இந்த முறை தான் கூடுதலாக வந்திருக்கிறது. அதுவும் ஒரு முக்கியமான காரணம், அங்கே 1500 ரூபாய் ஸ்கீம்லாம் இருக்கிறது. நம்ம இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஷிண்டே ஃபேக்டர் இருக்கா, குட் கவர்னன்ஸ் இருந்திருக்குதா, கூட்டணி வியூகம், இப்படி எல்லா விஷயங்களும் இருக்கிறது. அதோடு கூடுதலாக நம்முடைய டேட்டா என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நீங்கள் இதில் 2 முக்கியமான அம்சங்களை பார்க்கலாம் நந்தா. அதில் குறிப்பாக 2 ஃபேக்ஷனல் லீடர்ஸாக வந்தாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக திரு ஷிண்டே சிவசேனாவிலேருந்து பிரிந்து சென்றார். அஜித் பவார்கிட்டேருந்து பிரிந்து சென்றதை பார்த்தோம். அவங்க எப்படி வெற்றி பெற்றிருக்கிறாங்க, நேரடியான மோதல்களில் களம் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்தோம். நிச்சயமா நீங்கள் குறிப்பிட்டதை போல 2 அணிகள், அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், அதே போல சரத் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், மொத்தம் இருக்கக்கூடிய 288ல் 37 இடங்களில் நேரடியாக போட்டி பண்ணியிருக்கிறாங்க. இதுலையும் கூட அஜித் பவாருடைய கரம் ஓங்கி இருக்கிறதா பார்க்க முடியுது. என்டிஏ கூட்டணி 28 இடங்கள் பெற்றிருக்கு, இந்தியா கூட்டணி 7 இடங்களை மட்டும்தான் பெற்றிருக்கு. அது ரொம்ப முக்கியமாக என்னன்னா, இதில் இந்த ஃபேக்ஷனல் லீடர்ஸில் யாருக்கு, ஏன்னா சரத் பவார் ஒரு ஒன் ஆஃப் த டாலஸ்ட் லீடர்ஸ் இன் இந்தியன் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்திய அரசியலில் ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒருத்தர். அவரோட வியூகங்களை அஜித் பவார் உடைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த முடிவுகளை நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 28 இடங்களில் என்டிஏ வெற்றி பெற்றிருக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்தியா கூட்டணிக்கு 7 தான் நேரடியாக இருந்த அந்த ஃபேக்டரில் பார்க்குறோம். அதே போல் ஷிண்டே ஃபேக்டர் பாருங்க, இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். சிவசேனா குறிப்பிட்ட இன்னொரு விஷயம், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் குறிப்பிட்டதை போல சரத் பவாருடைய கட்சி போட்டியிட்ட 10 இடங்களில் 8 இடங்களில் அவங்க கைப்பற்றி இருந்தாங்க. இது நேர்மாறான அப்படியே ஒரு முடிவுகளை கூட்டணியாகவே இந்தியா கூட்டணி மகாராஷ்டிராவில் நாடாளுமன்ற தேர்தலில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சிவசேனாவும் வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் இன்றைக்கு சட்டமன்ற 6 மாதத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல் நேர் எதிரான ஒரு முடிவாக வந்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இது அவர்களே எதிர்பார்க்காத முடிவு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அடுத்ததான் நம்ம இப்போ மேஜிக் வால் தரவுகளை பார்த்துட்டு இருக்கிறது ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அதே போல உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, மொத்தம் 57 இடங்கள்ல நேரடியாக போட்டிட்டு இருக்காங்க. இதுல என்டிஏ தான் 39 இடங்களை கைப்பற்றிருக்கு. ஷிண்டேக்கு நேரடியாக நம்ம சொல்லலாம் 39 இடங்கள் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, 18 இடங்கள் உத்தவ் தாக்கரே. இதோட சேர்த்து இன்னொரு டேட்டாவையும் பார்த்துட்டா சரியா இருக்கும். மராத்தா ஏரியால, மராத்தா வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம பார்த்துட்டோம்னா அந்த டாமினன்ஸ் யார்கிட்ட இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். அதை நம்ம சேர்த்து பார்த்துடலாம். குறிப்பா மராத்தா டாமினன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டது. இது தேர்தலில் மிகப்பெரிய ஒரு ரோலா பிளே பண்ணும் அப்படின்னு காங்கிரஸ் எதிர்பார்த்தாங்க. ஆனால் தேர்தல் முடிவுகள் என்டிஏக்கு 74 இடங்களையும் இந்தியா கூட்டணிக்கு 12 இடங்களையும் கொடுத்திருக்கு. மொத்தம் 89 இடங்கள் இந்த மராத்தா டாமினன்ஸா பார்க்கணும். இதுல தான் மிக முக்கியமா நம்ம வந்து பார்க்கணும் என்னன்னா, மராத்தாவை பொறுத்த வரைக்கும் மராத்தா ஃபேஸ் தான் ஷிண்டே இருந்தார். அங்கே முதலமைச்சராக இருந்த ஷிண்டேவுடைய மிக முக்கியமான முகம் மராத்தா வந்து அவருக்கு கை கொடுத்துருக்கிறது. அந்த வாக்குகள், ஏன்னா இந்த சிவசேனாவுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு, பால் தாக்கரே தொடங்கின காலத்திலிருந்து ஷிண்டேவோட ஸ்ட்ராங் ஹோல்டு. அப்போ சிவசேனா எங்கே வெற்றி பெறுகிறது அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தது. முழுக்க முழுக்க இந்த தேர்தலில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியதில் ஷிண்டேவோட வெற்றி ஒன்று. அந்த வெற்றி மட்டும் இல்லை, தானேலேருந்து தன்னுடைய வெற்றி, அவர் வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தலில் தான் முதல்ல வெற்றி பெறுகிறார். அப்படி வெற்றி பெற்ற பிறகு
பிறகு ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்த ஷிண்டே இன்னைக்கு வந்து முதலமைச்சராக, மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக வருகிறார். அப்போ ஏன்னா நிறைய கேள்விகள் இருந்துச்சு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க அடைந்த தோல்விங்கும் போது, அப்போ துரோகத்திற்கு மக்கள் அளித்த ஒரு பரிசு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. ஏன்னா 2.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ உத்தவ் தாக்கரே முதலமைச்சர், அவருடைய ஃபேக்ஷன்லேருந்து பிரிஞ்சு போய் தான் இவங்க வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அவங்க அதுக்கு பிறகு அஜித் பவார்லாம் வர்றாங்க. அதிகாலை நேரத்தில் ஆட்சி மாற்றத்துக்கான பல்வேறு அம்சங்கள்லாம் நடந்ததெல்லாம் பார்த்தோம். அதுக்கு பிறகான இந்த தேர்தல்ங்கிறது ஒரு மேண்டேட் அப்படிங்கிறதாக இருந்தது. ஷிண்டேவை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்ப முக்கியமாக பிரதமரும் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். கவர்னன்ஸை பற்றி பேசியிருக்காரு, குட் கவர்னன்ஸ்னு. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஷிண்டே வந்து ஒரு கவர்னன்ஸை, ஒரு ஒரு நல்லாட்சியை கொடுத்திருக்கிறார், அல்லது மக்களை ஈர்க்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்றத சொல்ல முடியுது. ஒரு ஃபேவரபிள் லீடர் அப்படிங்கிற ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கிறாருங்கிறதையும் இதில் பார்க்க முடியுது. ரொம்ப குறிப்பாக 1500 ரூபாய் பெண்களுக்கான திட்டம், இங்கே எப்படி மகளிர் உரிமை திட்டம் 1000 ரூபாய் மாதம் மாதம் இருக்கிறதோ, மகாராஷ்டிராவில் அப்படி வந்து அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. செயல்பாட்டுக்கு வந்த திட்டம்னால பெண்களுடைய ஆதரவு பெருமளவுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதோட சேர்ந்து மராத்தா ஃபேஸ், அவர் தான் வந்து மராட்டியர்களுக்கான முகம் அப்படின்னு அந்த கூட்டணிக்காகவே முன்னிறுத்தப்பட்டார். இன்னொன்று, இப்போ சிவசேனாவுடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்குறோம். அதாவது உத்தவ் தாக்கரே, பால் தாக்கரேவுடைய மகன், அவர் வந்து அவருடைய ஒரு வாரிசு அப்படின்னாலும் அரசியல் வாரிசு யார் அப்படிங்கிறத தீர்மானிக்க வேண்டிய ஒரு இடம் இருந்துச்சு. நான் தான் அரசியல் வாரிசுன்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு இப்போ வந்து ஷிண்டே வந்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த தேர்தல் முடிவுகளில் அவங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 கட்சிகளையுமே பிரிந்து வந்தவர்கள் முழுவதுமாக கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம், இப்போ நீங்கள் வந்து ஷிண்டே வந்து இன்னும் அதிகாரம், ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டும் ரொம்ப கூடுதலாக இருக்குது. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று, மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய போட்டியிட்டு வென்ற இடங்கள் இருக்குல்ல, அது 80% மேலே இருக்குது ஸ்ட்ரைக் ரேட். அதே போல் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவுக்கு சுமார் 74-75% ஸ்ட்ரைக் ரேட், 70க்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் ரேட்டாக இருக்குது. அப்போ வெற்றி விகிதமே ரொம்ப கூடுதலாக இருக்கிறது. அதுவும் ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த தேர்தலுக்கு பிறகு உத்தவ் தாக்கரே அவருடைய நிலைப்பாடு என்ன? ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி வச்ச பரப்புரையில் ரொம்ப முக்கியமாக சொன்னது, பால் தாக்கரேவுடைய ஐடியாலஜியை யார் பின்பற்றுகிறார்கள், அது அவருடைய கொள்கைகளை நான் தான் தீவிரமாக எடுத்துகிட்டு போகிறேங்கிறது தான் ஷிண்டே முன் வச்ச ஒரு முழக்கமாகவும் இருந்துச்சு. இவர் வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சு, சரத்பவாரோட கூட்டணி வச்சு தீவிரத்தன்மையில், ஒரு தீவிர வலதுசாரி தன்மை அல்லது பால் தாக்கரேவுடைய ஹிந்துத்துவா, ரொம்ப ஹார்ட்கோர் ஹிந்துத்துவால இருப்பார். அதிலிருந்து இவர் ரொம்ப மாடரேட்டாக மாறிட்டார் அப்படிங்கிற இடத்துல இருந்தால் அந்த விமர்சனங்களை முன் வச்சார். ஆனால் இந்த தேர்தலுக்கு முன்னாடி உத்தவ் தாக்கரேவை கொஞ்சம் பரப்புரையில் ரொம்ப கடுமை காட்டினார். ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனாக எப்பவுமே இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த தேர்தலில் நேரடியான கடும் விமர்சனங்கள்லாம் முன் வச்சார். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கடும் விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருந்தார். ஆனால் தேர்தல் முடிவுகள் வேறாக இருக்கிறது. சிவசேனா அல்லது பால் தாக்கரேவுடைய அரசியல் வாரிசு நான் தான் அப்படின்னு ஷிண்டே சொல்லியிருக்காருன்னு இதை பார்க்க முடியும். எஸ், அடுத்ததாக நம்ம வந்து இன்னொரு முக்கியமான அம்சம் விவசாயிகளுடைய சிக்கல். அப்போ ஃபார்மர்ஸ் டிஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் அங்கே வந்து ஆட்சிக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்பட்டது. காங்கிரஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கப்பட்டது. அந்த பகுதி ஃபார்மர்ஸ் டிஸ்ட்ரெஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா அது ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கலாம். ஆனந்தா, நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல மொத்தம் இருக்கக்கூடிய 58 தொகுதிகள், அந்த இடங்கள்லையும் என்டிஏ கூட்டணி 50 இடங்கள் பெற்றிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி 7 இடங்களை மட்டும்தான் கைப்பற்றி. அங்கே வந்து விவசாயிகள் பெருமளவுக்கு விதர்பா உள்ளிட்ட பகுதிகளில் சரத்பவாருக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும். அதே போல் காங்கிரஸுக்கான ஒரு இடம் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தோம்னாலும் என்டிஏ 50, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இடங்கள் 50 ஆகும். இந்தியா கூட்டணிக்கு 7 இடம் அப்படின்னு வரக்கூடியதை பார்த்தா பெருமளவுக்கு அங்கேயும் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. நிச்சயமாக இந்த டேட்டாவில் எல்லா இடங்கள்லையும் பெரும்பான்மை அங்கே தான் வரும். ஏன்னா ஒட்டுமொத்த இடங்களையும் வெற்றி பெறக்கூடிய இடத்திற்கு அந்த கூட்டணி நகர்ந்திருந்தாலும் கூட எதெல்லாம் காங்கிரஸுடைய அல்லது இந்தியா கூட்டணிக்கான கூடுதலான பலம் இருக்குங்கிற இடம் இருக்குதோ அந்த இடத்துல கூட பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி வெற்றியை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதே போல இன்னும் ஒரு செக்மெண்ட்டையும் நம்ம பார்த்தோம்னா தெரியும். நிச்சயமா அதே போல ஓபிசி, எஸ், ஓபிசி டாமினன்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் முக்கியமாக ஓபிசி இஸ்லாமியர்கள் 20% மேல இருக்கிற வாக்குகள், அதே போல பட்டியலின மக்கள், இந்த மூன்றையும் அடுத்தடுத்து பார்த்துட்டோம்னா நம்ம ஒன்றா அதை பற்றியும் பேசிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஓபிசி மக்கள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய இடங்களை பார்க்குறோம். 90 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறாங்க. என்டிஏ 77, இந்தியா கூட்டணி 13. குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மராட்டா இடஒதுக்கீடு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணும்போது முழுக்க மராட்டா மக்கள் எங்க சைடும், ஓபிசி அப்படியே போகும் அப்படின்னு பிஜேபி எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது நடந்திருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? பெரிய அளவுக்கு நடந்திருக்கு. நீங்கள் எண்ணிக்கை வித்தியாசத்தை பாருங்க, 77-13, கிட்டத்தட்ட 6 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கான வெற்றி
வெற்றியை பாஜக கூட்டணி பெறக்கூடியதை பார்க்குறோம். அடுத்து அந்த 2 செக்மெண்ட்டை பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ்க்கான அல்லது காங்கிரஸ் கூட்டணிக்கான பின்னடைவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக மொத்தம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் 20% அதிகமாக முஸ்லிம் மக்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்க்குறப்ப 38 தொகுதிகள். அதில் என்டிஏ 23 இடங்களை கைப்பற்றியிருக்கு, இந்தியா கூட்டணி 14 இடங்களை கைப்பற்றியிருக்கு. இப்போ இந்த இடத்துல இன்னொரு அம்சமும் பொலிட்டிக்கல் பர்செப்ஷனாக பார்க்க முடியுது, நிறைய விமர்சகர்கள் பார்க்கக்கூடியதும் கூட. இந்த தேர்தலில் ஒரு அடிப்படையான இந்துத்துவ கொள்கைகளுக்கு அடிப்படையான நடந்த ஒரு பரப்புரை அல்லது அதற்கான வாக்குப்பதிவு அல்லது ரிலீஜியஸ் போலரைசேஷன் என்பதை தாண்டி குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது தான் பெருசாக பார்க்கப்பட்டிருக்கிறதுங்கிறத இந்த முடிவுலையும் நம்ம பார்க்க முடியும். இஸ்லாமியர்கள் 20% மேலே இருக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய தொகுதிகள்லையும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் 23 இடங்களில் லீடிங்கில் இருக்காங்க. இந்தியா கூட்டணி 14 என்பதாக இருக்குது. ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு நம்பர்னு நான் பார்க்குறேன். இதில் வந்து பொலிட்டிக்கலாக ஒரு புரிதலுக்கான ஒரு இடத்துல. எஸ், அடுத்ததாக நம்ம பட்டியலின மக்களுடைய வாக்குகளை பார்த்துட்டு எஸ் தலித் சீட்ஸ் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு தலித் சீட்ஸ் மொத்தம் 29 தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறாங்க. என்டிஏ 20 இடங்களை கைப்பற்றியிருக்கு, இந்தியா கூட்டணி 9 இடங்களை பிடிச்சிருக்காங்க. அகைன் இதுவும் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கும். பொதுவாக பட்டியலின மக்களுடைய ஆதரவை பெறக்கூடிய இடத்துல காங்கிரஸ் கட்சி இருக்கும். அந்த இடத்திலிருந்தும் இந்த முறையும் இந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பின்னடைவை மகாராஷ்டிராவில் சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஒரு கூட்டணியாக மட்டுமல்ல, இருக்கிறதுலேயே ரொம்ப குறைவான இடங்களை இந்த முறை தான் காங்கிரஸ் அங்கே பெற்றிருக்குது. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மிக குறைவான இடத்தை காங்கிரஸ் அடைய போறக்கூடிய ஒரு ஒரு தேர்தலாகவும் இது இருக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்தோம். அதில் அடிப்படை காரணமாக அவர்களுடைய வாக்கு வங்கின்னு பார்க்கப்படக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகள் அல்லது பட்டியலின மக்கள் வாக்குகள் அவர்களுடைய தொகுதிகளிலையும் கூட மிகப்பெரிய அளவுக்கு 2 மடங்காக என்டிஏவுடைய வெற்றி. இப்போ பட்டியலின மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதின்னு 29 பார்த்தோம்னா அதில் என்டிஏ 20 என்பதெல்லாம் காங்கிரஸுடைய அடிப்படை வாக்கு வங்கியிலே பெரிய ஒரு சேதாரம் உண்டாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இன்னொரு பகுதி நம்ம பார்க்கலாம், ரூரல் அர்பன் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அதில் சில விஷயங்களை பார்க்க முடியும். எஸ், அர்பன் சீட்ஸ் பார்த்துடலாம். எஸ், நகர்ப்புற பகுதிகள் மொத்தம் 58 தொகுதிகள். இதில் என்டிஏ 41, இந்தியா கூட்டணி 17 இடங்களை பிடிச்சிருக்கிறாங்க. நகர்ப்புறங்களில் பெருமளவுக்கு இவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. ஏன்னா வளர்ச்சி அப்படிங்கிற முன்வைத்ததோ அல்லது பெரும் தொழில் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அல்லது நிறைய படித்தவர்கள் அப்படிங்கிற இடங்கள்ல இருக்கும். நகர்ப்புறங்களை பொறுத்த வரைக்கும் என்டிஏ எப்போதும் வெற்றி பெறும்னு எதிர்பார்க்கப்பட்டது. இங்கேயும் கூட 41 இடங்கள், இந்தியா கூட்டணி 17 இடங்கள் தான் இருக்கிறத பார்க்குறோம். மகாராஷ்டிரா மும்பை மாநகரம் வந்து ரொம்ப இந்தியாவுடைய ஃபினான்ஷியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநகரம். கிட்டத்தட்ட 386 மில்லியனர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. இந்தியாவுடைய மிக முக்கியமான மில்லியனர்ஸ் வசிக்கக்கூடிய ஒரு மாநகரம் அப்படின்னு சொல்லலாம். அதை ஒப்பீட்டு அளவில் சொல்லணும்னா சிங்கப்பூர், டோக்கியோ இந்த மாநகரங்களுக்கு இணையான அல்லது அதை விட கூடுதலான எண்ணிக்கையில் மில்லியனர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் மகாராஷ்டிரா. நீங்கள் ஒரு வேற எந்த மாநில தேர்தலுக்கும் ஸ்டாக் மார்க்கெட் வந்து விடுமுறை அளிக்கப்படாது. ஆனால் மகாராஷ்டிராவுக்கு ஷேர் மார்க்கெட் வந்து விடுமுறை அளிக்கப்பட வேண்டிய அளவுக்கான ஒரு இடம். அந்த இடத்துல இண்டஸ்ட்ரி growth இருக்கக்கூடியது அல்லது மில்லியனர்ஸ் நிறைய இருக்கிற ஒரு இடம். அந்த மாநிலத்தை கைப்பற்ற போகக்கூடிய அரசு என்னங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. இது தொழில் நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள் அத்தனை பேருமே கவனிக்கக்கூடிய ஒன்று. அப்படியான இடத்துல நிச்சயமாக இந்த என்டிஏ கூட்டணிக்கான ஒரு லீடு இருக்குது அர்பன் ஓட்டர்ஸ் மத்தியில். அது ரூரலும் அப்படி தான் இருக்குது. ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவுமே கிட்டத்தட்ட இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைட் விக்டரிங்கிற மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி தான் பாஜக தலைமையிலான அணி இருக்கிறது பார்க்குறோம். ரூரல் பார்த்துடலாம். எஸ், மொத்தம் 140 இடங்கள், என்டிஏ 117, இந்தியா கூட்டணி 22 இடங்களை பிடிச்சிருக்காங்க. கிராமப்புறங்களும் ஒட்டுமொத்தமாக அங்கே தான் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி 117 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்தியா கூட்டணிக்கான இடங்கள் அப்படிங்கிறது 22ஆக குறைந்திருக்கிறத பார்க்குறோம். கடந்த தேர்தலோடு ஒப்பிடும்போது பல ஒரு தோல்வியை அடையக்கூடியதாக இருக்குது. நம்ம வேணால் கடந்த தேர்தலை மட்டும் கொஞ்சம் ஒப்பிட்டுலாம். நீங்கள் 2019 என்ன மாதிரியான முடிவுகள் இருந்ததுன்னு ஒரு முறை பார்த்தோன்னா ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய முடிவுகள் அப்படிங்கிறதுல 2019 எவ்வளவு இடங்களில் வெற்றி பெற்றது, யாருக்கு கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா இது வந்து ரூரல் சீட்ஸோட கம்பேரிசன் வந்திருக்கு. ஆமாம், நம்ம மொத்தமாக ஒட்டுமொத்தமாக ஓவராலாக பார்க்கலாம். எஸ், ஓவராலாக பார்க்குறப்ப 2019 தேர்தல் ஓகே 162 இடங்கள்ல பிஜேபி கூட்டணி முன்னிலை வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கூட்டணி 105 இடங்கள், மற்றவர்கள் 18 அப்படிங்கிறதுல இது வந்து அப்ப அலையன்ஸே வேறு விதமாக இருந்த ஒன்று.
இந்த இந்த இடத்துல இருந்து தான் மாற்றங்களை சந்திச்சது நம்ம பார்க்குறோம். இந்த சீட்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடியது. மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த வேறு முக்கியமான பகுப்பாய்வுகளுக்கான விஷயங்களாக நம்ம பார்க்கறதுக்கு விமன் ஓட்ஸ் பார்க்கலாமா? ஏன்னா அது ஒரு பெண்கள் வாக்குகள் மிக முக்கியமாக இருக்குங்கிற இடத்துல இருந்து இந்த தேர்தலில் 2024 சட்டமன்ற தேர்தலில் பெண்களுடைய வாக்குகள் யாருக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு பார்த்தோம்னா ஒரு கிளாரிட்டி வரதுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். நந்தா, நீங்கள் குறிப்பிட்டது போல மோர் விமன் ஓட்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகள். எஸ், 43 தொகுதிகள் மொத்தம் அதிகமாக பெண்கள் வசிக்கக்கூடிய தொகுதிகள். அதில் என்டிஏ 31 இடங்களை பிடிச்சிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி 11 இடங்களை கைப்பற்றியிருக்கிறாங்க. பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் 43 செலக்ட் பண்ணணும். அந்த 43ல் 31 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. இந்தியா கூட்டணி 11 இடங்கள் இருக்கு. மற்றவர்களுக்கான இடம் அப்படிங்கிறது 1 அப்படின்னு பார்க்குறோம். வேறு குறிப்பான செக்மெண்ட்ஸ்ன்னு நம்ம பார்ப்பதற்கான விஷயங்கள் என்ன நம்ம பார்க்க முடியும் மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும்? எஸ், மும்பை, நீங்கள் குறிப்பிட்டது போல மும்பை நகரம் யார் கையில் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மும்பை நகரத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 36 தொகுதிகள், அதில் 22 என்டிஏ பிடிச்சிருக்கு. இந்தியா 14 இடங்களை பிடிச்சிருக்காங்க. மும்பை நகரத்தை பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவ்லி இது பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் இந்தியா நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்த மாநிலத்தை விட இங்கே ஓரளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இது மகாராஷ்டிராவுடைய எண்ணிக்கைகளாக இருக்கிறது. அடுத்து ஜார்க்கண்டும் பார்த்தலாம். மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வெற்றிக்கான அடிப்படை காரணங்களில் ஷிண்டே அரசனுடைய ஒரு நலத்திட்டங்கள் உள்ளிட்ட அம்சங்கள் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மராத்தா ஃபேஸாக இருந்த ஷிண்டே முக்கியமாக பார்க்கப்படுகிறார். கூட்டணி பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் 2 கூட்டணிகளாக மட்டும் பார்க்கல, 6 கட்சிகளுடைய போட்டி என்பதாகவும் பார்க்கப்பட்டது. அந்த போட்டியில தான் இந்த வெற்றியை ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணி வென்றிருக்கிறது. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 ஃபேக்ஷனல் லீடர்ஸ் யாரை மக்கள் ஏற்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்தந்த தலைமைக்கு எதிராக சென்றவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஷிண்டே சிவசேனாவில் தாக்கரேக்கு எதிராக, உத்தவ் தாக்கரேக்கு எதிராக சென்றார் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தும், அஜித் பவார் தன்னுடைய மாமா சரத்பவாருக்கு எதிராக சென்றார் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் யாருக்கான அந்த வெற்றி அப்படிங்கிறது பார்க்கப்பட்டது. மக்கள் இந்த இருவருக்குமான வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள். பல விமர்சனங்கள் இருந்தது. அவர்கள் சென்றது சரியா, அவங்க தலைமைக்கு எதிராக இருந்தாங்க. தேர்தல் நடத்தப்பட்ட நாள் வரைக்கும் விமர்சனத்துக்கு உள்ளானது. கடைசி நாளில் தான் மகாராஷ்டிராவுடைய தேர்தல் என்பது, அதாவது 72 மணி நேரத்திற்கு முன்னதாக ஆட்சி அமைப்பதற்கு, அடுத்த 72 மணி நேரத்தில் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதுதான் அரசமைப்பு சட்டப்படி அதற்குள்ளாக ஆட்சி அமைக்க வேண்டும். இல்லை என்றால் அது அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு மேண்டேட் கிளியரா இருக்கிறதுனால அதில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனாலும் இதுவும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. இது ஹரியானா தேர்தலோடு மகாராஷ்டிரா தேர்தலும் சேர்த்து நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஏன் காலதாமதமாக நடத்தப்பட்டது, இதில் தேர்தல் ஆணையம் ஏன் இப்படி எடுத்துக்கொண்டதுங்கிற பல்வேறு விமர்சனங்கள் இருந்தன. ஆனால் மக்களோட மேண்டேட், மக்களுடைய வாக்களிப்பு என்பது இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்காகவே இருக்கிறது. இன்னொரு ஆளும் கட்சியும் வெற்றி பெற்றிருக்கு நந்தா, ஜார்க்கண்ட்லையும். எஸ், இப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம ஜார்க்கண்டோட ஓவரால் பார்த்துட்டு இருக்கோம். மொத்தமாக இருக்கக்கூடிய 81 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி 56 இடங்களையும் என்டிஏ 24 இடங்களை இப்போ கைப்பற்றியிருக்கிறாங்க. இது கொஞ்சம் மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் என்டிஏவுக்கு பார்க்க முடியுது. 3 இடங்களை இழந்திருக்கிறாங்க கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது. இந்த தேர்தல் முடிவுகளை ஓவரால் எப்படி பார்க்கலாம்? இந்தியா கூட்டணி கூடுதலாகவும் 8 இடங்களை பெற்றிருக்கிறது. இந்தியா கூட்டணிங்கிறதுல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தான் அடிப்படையில் அவங்களுடைய வெற்றி என்பதாக தான் பார்க்கணும். நெருக்கடிகளுக்கு இடையில கைது நடவடிக்கைகள், அதுக்கு பிறகான நெருக்கடிகள், அங்கிருந்து உறவினர் அங்கிருந்து விட்டுட்டு போறாரு, பிஜேபிக்கு அங்கிருந்து வரக்கூடிய தலைவர்கள், அதுக்கு கடந்தும் இந்த வெற்றி அப்படிங்கிறது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய வெற்றி தான். அதோடைய நம்ம டேட்டாஸையும் பார்த்தலாம். குறிப்பாக இங்கே நக்சலைட்டுகள் ஆதிக்கம் இருக்கும், பழங்குடியின மக்கள் அதிகமாக இருக்கும். பழங்குடியின மக்கள் மத்தியில் RSS அமைப்பினுடைய வேலை அதிகமாக இருந்தது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு நிறைய வெற்றிகளை பெறுவதற்கு அது ஒரு காரணமாக இருந்ததுனாங்க. இப்போ எப்படி இருக்குங்கிறதை பார்த்தலாம். நிச்சயமா நம்ம கிட்ட இருக்கிற டேட்டால இப்போ நக்சல் பாதிப்பு இருக்கக்கூடிய பகுதிகளை பார்க்குறோம். 81 தொகுதிகளில் 61 தொகுதிகளில் நக்சல் பாதிப்பு இருக்கிறதா கண்டறியப்பட்டிருக்கு. அதில் இந்தியா கூட்டணி 45 இடங்களையும் என்டிஏ 15 இடங்களையும் கைப்பற்றியிருக்கிறாங்க. நக்சல் அமைப்பினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடியதுன்னு நம்ம 61 தொகுதியில் பார்க்குறோம். கிட்டத்தட்ட பெரும்பான்மை தொகுதிகள் 81 தான் ஒட்டுமொத்தமாக ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய தொகுதிகள். அதில் 61ல் நக்சல் பாதிப்பு, நக்சல் அமைப்பினுடைய, நக்சல் இயக்கத்தினுடைய பாதிப்புகள் தாக்கம் இருக்கக்கூடியது அப்படின்னு
அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் 45 இடங்கள்ல இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அதே போல என்டிஏ அலையன்ஸ்க்கு 15. கடந்த தேர்தலோட ஒப்பிடும்போது எந்த மாற்றமும் இல்லை, மற்றவர்களுக்கானது தான் குறைஞ்சிருக்கிறது. நம்ம அதில் நம்ம இந்த மற்ற ஏரியாக்களை பார்த்தோம்னா இப்போ ரொம்ப குறிப்பாக ட்ரைபல் சீட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பழங்குடியின மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. நிச்சயமா ஒரு பெரும் கடும் போட்டியே இருந்தது, யார் பக்கம் ட்ரைபல் மக்கள் அப்படின்றது. தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. 28 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி 27 இடங்களையும் என்டிஏ ஒரு இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை. எப்படி மகாராஷ்டிரால நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி அதிகமான இடங்களை பெற்றிருந்தது, இப்போ மகாராஷ்டிரால அது ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஜார்க்கண்ட் கிட்டத்தட்ட அப்படிதான். அங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு பாஜகவுக்கு நல்ல ஒரு வெற்றி இருந்ததுல இப்போ மாற்றம் வந்திருக்கிறது. மொத்தம் நாடாளுமன்ற தேர்தலில் 8 இடங்களில் பாஜக ஜெயிச்சிருந்தது. ஆமா, இந்த முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பா ட்ரைபல் சீட்ஸ்ல பழங்குடியின மக்கள் அங்கே அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. பழங்குடியின மக்களுடைய ஆதரவு இருக்கக்கூடிய கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு எப்போதுமே இருக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்து 28 தொகுதிகள் பழங்குடியின தொகுதிகள், ட்ரைபல் சீட்ஸே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம்னா அதுல 27 இடங்கள்ல இப்போதும் இந்தியா கூட்டணி. அது இந்தியா கூட்டணிங்கிறதுல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தான் பெருமளவு இருக்கக்கூடியது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரே ஒரு இடம் இருக்கு, கடந்த முறையை விட ஒரு இடம் குறைவு. ஆனால் அங்கே வாக்கு சதவீதமாக பாரதிய ஜனதா கட்சி கூடுதலான வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கு அந்த மாநிலத்தில். ஏன்னா போட்டியிட்ட இடங்கள் அதிகம், அந்த அடிப்படையிலும் இருக்கிறது. பழங்குடியின மக்களுக்கு இடையில RSS அமைப்பினுடைய பணிகள் அதிகமாக இருக்குன்னு பிஜேபியினுடைய தலைவர்கள் அத்தனை பேருமே சொல்லுவாங்க. அதுதான் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு ஆதரவு தளத்தை கொண்டு வரதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த முறை அது தேர்தல் வெற்றிகளாக இடங்களாக மாறவில்லை அப்படிங்கிறதும் அங்கே இந்தியா பிளாக் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. நிச்சயமா அடுத்து நம்ம எஸ்சி சீட்ஸை பார்க்கலாம். எஸ், ஜார்க்கண்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எந்தெந்த கட்சிகள் அப்படின்னு பார்க்குறப்போ 9 தொகுதிகளில் அதுலேயும் இந்தியா கூட்டணி 5 இடங்களையும் என்டிஏ 4 இடங்களையும் பிடிச்சிருக்காங்க. 2 இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி இழந்திருக்காங்க கடந்த தேர்தலோட ஒப்பிடும்போது. ரொம்ப குறிப்பாக நம்ம ஏன் பட்டியலின மக்கள் பழங்குடியினர் அப்படின்னு பார்க்குறோம்னா இதெல்லாம் JMM காங்கிரஸ் 2 பேருடைய அதுபோல் அந்த கூட்டணியினுடைய அடிப்படையான வாக்கு வங்கி. அந்த வாக்கு வங்கியை இந்த முறை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தக்க வச்சிருக்கிறாங்க. ஜார்க்கண்ட் நிச்சயமாக சோரனுடைய ஒரு பெரிய ஒரு கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். அதை கம்பேக் சொல்கிறேன், இருக்கக்கூடிய ஆட்சி மீண்டும் வரக்கூடியது அப்படிங்கும்போது 2 இடங்களுமே பார்க்குறோம். இந்த 2 மாநிலங்கள் மகாராஷ்டிரா அதே போல் ஜார்க்கண்ட், இது மட்டும் இல்லை ஹரியானாவில் இப்போ தான் சமீபத்தில் நம்ம பார்த்தோம், ஹரியானாலையும் ஆளுங்கட்சி தான் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. அப்போ இங்கே ஒரு பெரிய கேள்வி எழுகிறது, ஆளுங்கட்சிகளுக்கு ப்ரோ இன்கம்பன்சின்ற ஒரு விஷயத்தையோ அல்லது மக்கள் நல திட்டங்கள் மூலமாக ஒரு வெற்றியை மீண்டும் தக்க வைக்க முடியும் கூட்டணிகள் சரியா இருக்கிற பட்சத்தில் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் அடுத்து 2026 தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலோடையும் நம்ம ஒப்பிட முடியும். ஏன்னா இங்கே அதை பற்றின நிறைய பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் நடந்துட்டு இருக்கு. என்ன விதமாக இருக்கும் இந்த நலத்திட்டங்கள் பற்றிய ஒரு பார்வை விமர்சனங்கள் அப்படிலாம் இருக்கக்கூடிய இடத்துல 3 ஆட்சிகள் மீண்டும் வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் ஒரு பொலிட்டிக்கலி சிக்னிஃபிகண்டா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். நிச்சயமா ஜார்க்கண்ட்ல நம்ம அடுத்து காங்கிரஸ் போட்டியிட்ட பார்க்கலாம். நீங்க காங்கிரஸ் பார்த்துட்டு வந்துடலாம். நீங்க குறிப்பிட்டது போல அவங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வச்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். காங்கிரஸ் போட்டிட்டு இருக்கக்கூடிய 37 இடங்கள்ல 16 இடங்களை கைப்பற்றி இருக்காங்க. என்டிஏ 15. ஸ்ட்ரைக் ரேட் வித் காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அல்லது காங்கிரஸ் வித் வெர்சஸ் என்டிஏன்னு வரும்போது காங்கிரஸ் பலவீனமாக இருக்கிறதா அல்லது என்டிஏ பலம் பெறுகிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 இடங்கள் கூடுது. கடந்த தேர்தலோட பார்க்கும்போது 3 இடங்கள் கூடுதலாக பெறக்கூடியதை பார்க்கிறோம் என்டிஏக்கு. இதை நான் மகாராஷ்டிராவோட ஒப்பிட்டு பார்க்குறேன். 75 இடங்களில் நேரடி போட்டி இருந்துச்சு பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும். அங்கெல்லாம் பெரும்பாலான இடங்களில் பிஜேபி வெற்றி பெறக்கூடியதாக இருக்குது. தேசிய அரசியலும் கூட அந்த டைரக்ட் ஃபைட் 200லேருந்து 220 இடங்கள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான அந்த போட்டி இருக்குன்னா அதில் எவ்வளவு வெற்றிங்கிறதுலேருந்து தான் அந்த தேர்தல் முடிவுகள் வரக்கூடியதை பார்க்குறோம். இங்கேயும் காங்கிரஸோட ஸ்ட்ரைக் ரேட் குறைவாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா அல்லது காங்கிரஸை எதிர்த்து பிஜேபி நிற்கும் போது அங்கே வெற்றி அவங்களுக்கான வாய்ப்புகள் வரக்கூடியதை பார்க்குறோம். எஸ், இண்டஸ்ட்ரியல் ஏரியா மொத்தம் இருக்கக்கூடிய 9 தொகுதிகளில் 6 இடங்களை என்டிஏ பிடிச்சிருக்கிறாங்க, 3 இடங்களை இந்தியா கூட்டணி பிடிச்சிருக்கு. மொத்தத்தில் நம்ம மகாராஷ்டிராவையும் இங்கேயும் கம்பேர் பண்ணுறப்போ இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் என்டிஏ கூட்டணியுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கிறத பார்க்கணும். எதிர்க்கட்சியாக வரக்கூடிய இடத்துலையும் ஆட்சி பிடிக்க முடியாதுங்கிற இடத்துலையும் வெற்றியை இழக்கக்கூடிய இடத்துலையும் கூட இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் அவர்களுக்கான ஆதரவு தளம் கூடுதலாக இருக்கிறது. இண்டஸ்ட்ரீஸ் அல்லது அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிற அவங்களுடைய ஆதரவு தளம் கூடுதலாக இருக்கிறத பார்க்குறோம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 6 இடங்கள், கடந்த தேர்தலை விட ஒரு இடம் கூடுதலாக வரக்கூடியதையும் பார்க்குறோம். இந்தியா கூட்டணிக்கு 3 இடங்கள் அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது. நீங்கள் சொன்ன மாதிரி மகாராஷ்டிராவோடு ஒப்பிட்டாலும் இங்கே ஒப்பிட்டாலும் அது இண்டஸ்ட்ரி சார்ந்த அல்லது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அது இண்டஸ்ட்ரி சார்ந்து அல்லது வளர்ச்சி சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுல தேர்வாக அது மாறுகிறதாங்கிற ஒரு டேட்டாவும் இந்த கேள்வியும் இதில் நம்ம பார்க்க முடியுது. மற்ற தரவுகளில் குறிப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம்னா நம்ம நிறைவு செய்யலாம். ஜார்க்கண்ட் எஸ் ரூரல் சீட்ஸ்
எஸ் குயிக்காக நிறைவு செய்யலாம். அடுத்த நிகழ்ச்சிக்கான நேரம். எஸ் 37 இடங்கள் இருக்கு. அதுல இந்தியா கூட்டணி 25 இடங்களையும் வெண்டிய 11 இடங்களையும் கைப்பற்றி இருக்கிறாங்க. ரூரலை பொறுத்த வரைக்கும் முழுக்க அது வந்து ஒரு இந்தியா கூட்டணிக்கான ஒரு இடமாக தான் மாறி இருக்கு. ஜார்க்கண்டோட ஊரக பகுதிகளில் இந்தியா கூட்டணி பெருமளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. கடந்த முறை பெற்ற வெற்றி தக்க வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கூடுதலாக ஒரு இடம் கிடைச்சிருக்கிறது. இன்னும் நிறைய பகுப்பாய்வுகளை பார்க்க முடியும் நந்தா. இந்த மகாராஷ்டிரா அல்லது ஜார்க்கண்ட் இதனுடைய ஒட்டுமொத்தமா எந்தெந்த பகுதியில் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், யாருக்கான ஆதரவு தளம் இருந்திருக்கிறது, யார் இழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற முழுமையான புள்ளி விவரங்கள் நெட்வொர்க் 18 ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்னே சொல்ல முடியும். அதை முழுமையாக விளக்கி இருக்கிறோம் நம்புறோம். இன்னும் கூடுதலான தகவல்களையும் நம்ம வந்து அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகளையும் பார்க்கலாம். நிச்சயமா 2 மாநில தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய கவனத்தை பெற்றிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எந்தெந்த பகுதிகளில் மக்களுடைய எண்ண ஓட்டம் எப்படியாக இருக்கு அப்படின்றத மிக துல்லியமாக பகுப்பாய்வு செய்து நியூஸ் 18 தமிழ்நாடு முடிவுகளை சொல்லிட்டு வருது. பல்வேறு விஷயங்களை இணைப்பில் வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கார்த்திகை செல்வன்.